வெல்கம் டு ஜேசி புக் பைட். இன்றைக்கி புக் பைட்டில் த லாங்கவிட்டி பேரடாக்ஸ் அந்த புக்கோட சம்மரி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே நீண்ட நாள் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வாழணும்னு ஆசை கண்டிப்பாக இருக்கும். அப்படி நீண்ட நாள் குறிப்பாக சொல்லணும்னா 100 வயசுக்கு மேலே வரைக்கும் எப்படி நம்மளை ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் இளமையாகவும் வச்சுக்கலாம், விச் மீன்ஸ் இந்த வயதாகாமல் எப்படி தடுக்கலாம், போத் ஃபிசிக்கலி அண்டு மென்டலி எப்படி நம்ம வயசை கம்மி பண்ணிகிட்டே போகலாம் அப்படிங்கிறத பற்றின புக்கு தான் இந்த லாங்கவிட்டி பேரடாக்ஸ். இந்த புக்கோட ஆத்தர் ஒரு டாக்டர். அவரும் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு இந்த புக்கை எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய ஜெனட்டிக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் இல்லை நீண்ட நாள் உயிர் வாழ்கிறதுக்கும், விச் மீன்ஸ் இந்த ஏஜிங் ப்ராசஸை கம்மி பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா ஆத்தரோட ஆன்சர் வந்து நோ அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ அப்படி இருந்தாலுமே நம்ம வந்து ஏன் சொல்கிறோம் அப்பாவுக்கு அந்த நோய் இருந்தால் பையனுக்கு அதே மாதிரி இருக்குது, அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருந்தால் பசங்க குழந்தைங்களுக்கு அதே மாதிரி இருக்குன்னு அப்புறம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஆத்தர் இதில் என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னா, நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்ம என்விரான்மெண்ட் ஒரே என்விரான்மெண்ட்டாக இருக்கும். இப்போ அப்பா அம்மா பசங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா 4 பேரும் இருக்கக்கூடிய இடமும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் ஹேபிட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கூட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வீட்டில் ஒரு காய்கறிகள் செய்கிறாங்கன்னா 4 பேரும் அதே காய்கறிகள் அதே உணவு பழக்க வழக்கம் தான் வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய வயிற்றில் குடலில் எஸ்பெஷலி, நான் குடல் என்ன மீன் பண்ணுறேன்னா தொண்டைக்கு கீழே இருந்து நம்மளுடைய மலக்குடல் கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக வந்து நான் வந்து கட் விச் மீன்ஸ் தட் குடல் அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன். ஸோ அந்த குடலில் இருக்கக்கூடிய மைக்ரோபயாம்ஸ், ஆங்கிலத்தில் மைக்ரோபயாம் சொல்கிறோம், இங்கே வந்து நுண்ணுயிர்கள் தமிழில் சொல்லலாம். இன்னும் நம்ம அடிக்கடி எப்படி யூஸ் பண்ணோம்னா குடல் கிருமிகள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக. அப்போ இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் இந்த ஃபேமிலியில் இருக்கிற 4 பேத்துக்கோ 5 பேத்துக்கும் ஒரே மாதிரியான கிருமிகள் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களும் லைஃப் ஸ்டைலும் என்விரான்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால குடலில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள், நுண்கிருமிகள் இருக்கு இல்லையா, அந்த கிருமிகளும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா இந்த குடல் கிருமிகள் இருக்கு இல்லையா, நுண்ணுயிரிகள், இந்த குடல் கிருமிகள் தான் நம்மளுடைய ஹெல்த்தையும் நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோங்கிறதையும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. கூடவே ஏஜிங் ப்ராசஸை அதிகப்படுத்துறதும் கம்மிப்படுத்துறதும் இந்த குடல் கிருமிகளோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆத்தர் மீன் பண்ணுறாரு. ஜென்ரலாக ஒரு குடல் கிருமிகள் நுண்ணுயிர்கள் எடுத்தோம்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து குட் பாக்டீரியாஸ், இன்னும் வந்து பேட் பாக்டீரியாஸ். ஸோ குட் கிருமிகள் அப்படின்னா நல்ல குடல் கிருமிகள் என்ன பண்ணும் அப்படின்னா குடலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுருக்கும், ஹெல்த்தியாக வச்சுருக்கும், அதே சமயத்தில் அந்த வீட்டை வந்து அப்பப்போ ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் கெட்ட கிருமிகள், குடல் கிருமிகள் என்ன பண்ணணும்னா வீட்டை வந்து நாசம் பண்ணி வச்சிடும். அந்த கிருமிகளை வீட்டை விட்டு துரத்தணும், விச் மீன்ஸ் தட் பேட் பாக்டீரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த பேட் கிருமிகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டை விட்டு காலி பண்ணணும். நல்ல குடல் கிருமிகளை அதிகமான அளவில் உற்பத்தி பண்ணி நம்ம வயிற்றில் வச்சுருந்தோம்னா நாம் நினைக்கக்கூடிய இந்த லாங்கவிட்டி, விச் மீன்ஸ் தட் நீண்ட நாள் ஆயுள் வாழ்கிறதுக்கும் இளமையாக வாழ்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கில் மீன் பண்ணார். அப்போ ஒரே லைன் தான், உங்களுடைய குடல் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நாம் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் நீண்ட நாளும் உயிர் வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட ஒன்லைன் ஆர்கியூமெண்ட்டே. ஒரு ஸ்டடியில் 1000க்கும் மேற்பட்ட சைனீஸை எடுத்திருக்காங்க, விச் மீன்ஸ் 3 வயசுலேருந்து ஒரு 105 வயசு வரையில் இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த கிருமிகள், நல்ல கிருமிகள் இருக்கு இல்லையா, இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா 105 வயசுக்கு மேலே வாழ்ந்தவங்களுடைய குடலை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 வகையான குடல் கிருமிகள் வந்து அவங்க வயிற்றில் இருந்துருக்குது. இந்த 3 வகையான குடல் கிருமிகள் எப்போ அதிகமாக இருக்கும்னா, ஒருத்தன் இளமையாக இருக்காங்க இல்லையா, அவங்களோட இளமை பருவத்தில் இந்த கிருமிகள் வந்து அதிகமாக இருக்கும். வயசாக இந்த 3 கிருமிகளும் வந்து கம்மியாகிட்டே போகும். ஆனால் 100-105 வயசு வாழ்ந்த அவங்களோட வயிற்றில் அந்த பாக்டீரியாஸை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 பாக்டீரியா வந்து அதிக அளவில் இருந்திருக்குது, விச் மீன்ஸ் ஈக்குவல் டு யங் ஏஜில் எப்படி இருக்குமோ அப்படி இருந்திருக்கு. அப்போ இந்த ஸ்டடி என்ன கன்க்ளூட் பண்ணுதுன்னா, இந்த இளமையில் இருக்கக்கூடிய இந்த 3 பாக்டீரியா வயசான காலத்துலேயும் இருக்குது அப்படின்னா அந்த 3 பாக்டீரியாவும் சேர்ந்து தான் இவங்களோட இளமைக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஒரு வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி கன்க்ளூட் பண்ணுறாங்க. இன்னொரு ஸ்டடியில் இப்போ டிப்ரெஷனில் அதிகமாக இருக்கிறாங்க இல்லையா, மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறவங்களோட வயிற்றை க்ளீன் பண்ணிவிட்டு டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட மலக்கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை எனிமாவாக கொடுத்து இவங்க குடலில் க்ளீன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்குதுன்னா, டிப்ரெஷனில் அதிகமாக இருந்தவங்க இந்த மாதிரி எனிமா கொடுக்கவும், விச் மீன்ஸ் டிப்ரெஷன் இல்லாதவங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்ட அந்த கழிவுகள்லேருந்து எனிமா கொடுக்கவும் இவங்களுடைய மூடு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 3 பாக்டீரியா குறிப்பாக நம்ம குடலில் இருக்கிறது 100 வயசுக்கு மேற்பட்டவங்களோட வயிற்றில் இருக்குதுன்னா அவங்களுடைய லாங், விச் மீன்ஸ் அதிக நாள் உயிர் வாழ்ந்துக்கிறாங்கன்னும், கூடவே இந்த குடலை வந்து நல்ல டிப்ரெஷன் இல்லாதவங்களோட மனக்கழிவுகளை வச்சு எனிமா கொடுக்கவும் அவங்களுடைய மூடு, எமோஷன்ஸே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எமோஷன் சேஞ்சு ப்ளஸ் ஹெல்த்து, இது 2மே நம்ம குடல்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கில் மீன் பண்ணுறாரு. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர்னா இந்த ஆன்டிபயோட்டிக். ஸோ ஆன்டிபயோட்டிக்கிறது உண்மையிலேயே கஷ்ட காலங்களில் நம்மளை சேவ் பண்ணிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் சளி, காய்ச்சல், தலைவலின்னு எங்கே போனாலுமே அந்த மாத்திரை கூட சேர்த்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையும் கொடுத்துட்றாங்க. ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம உள்ளே போடுறது, சாப்பிட்றதுங்கிறது
ஒரு அணுகுண்டை தூக்கி ஒரு இடத்துல போடுற மாதிரி. ஒரு பாம் வெடிச்சதுன்னா அந்த இடத்துல இருக்கிற நல்லவன் கெட்டவன் யாரும் அதுக்கு தெரியாது, எல்லாத்தையும் காலி பண்ணிடும். அதே மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக் வயிற்றில் போச்சுன்னா அங்கே இருக்கிற நல்ல கிருமிகள் கெட்ட கிருமிகள் இது ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிடும். அப்போ இந்த நல்ல கிருமிகள்லாம் திரும்ப கம்ப்ளீட்டாக வளர்கிறதுக்கு 2 வருஷம் வரையும் கூட ஆகும். விச் மீன்ஸ் இந்த குடலில் திரும்ப வர்றதுக்கு சில கிருமிகள் இந்த இடம் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வளராமல் கூட போயிடுமா. அப்போ அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் சீக்கிரமாக காணாமல் போயிடும். அப்போது குடல் கிருமிகள் நல்ல கிருமிகள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் இளமைக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் வந்து உள்ளே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆத்தர் மீன் பண்ணுறார். சரி, இப்போ இந்த குடல் கிருமிகளுக்கும் நம்ம இளமையாக பளபளப்பாக தெரியறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, குடல் கிருமிகளோட சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிஸ்டருக்கு பேர் வந்து மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா செல்கள்லையும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம மசில் செல்களில் அதிக அளவில் காணப்படும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளுடைய குடல் கிருமிகளுக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் இடையில் ஃப்ரீக்வெண்ட்டான கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம செல்களில் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வேலையை இந்த மைட்டோகாண்ட்ரியா பார்க்குது. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகளை குடல் கிருமிகள்லாம் ஜீரணம் பண்ணி எனர்ஜியாக மாற்றுது. அந்த எனர்ஜியை செல்களுக்கு தேவையானப்போ பவராக கொடுக்குற வேலையை இந்த மைட்டோகாண்ட்ரியா பார்க்குது. விச் மீன்ஸ் செல்களை சீர்படுத்துகிற வேலைன்னு சொல்லிக்கலாம். மேலும் எந்த செல் வாழணும், எந்த செல் சாகணும், எது ஸ்லோவாக வளரணும், எந்த செல் வந்து ஃபாஸ்ட்டாக வளரணுங்கிறத டிசைட் பண்ணுறதுமே இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். அப்போ குடல் கிருமிகளுக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் இடையில் கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு. விச் மீன்ஸ் நம்ம குடல் கிருமிகள் ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஃபங்க்ஷன்ஸும் ஹாப்பியாக இருக்கும். விச் மீன்ஸ் நல்ல வேலைகள், செல்களை சீர்படுத்துகிற வேலைகளை நல்லா பார்க்கும். அதுவே இந்த குடல் கிருமிகள் வந்து ஹாப்பியாக இல்லைன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட கம்யூனிகேஷன் வந்து பாதிக்கப்படும். அப்போ கம்யூனிகேஷன் பாதிச்சதுன்னா செல்களோட புதுப்பித்தலோ இல்லை செல்களை சீர் பண்ணுற வேலையில் பிரச்சனைகள் வரும், டேமேஜஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நமக்கு அந்த இளமை பளபளப்பாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதில் பிரச்சனை வரும். ஒரு ஸ்டடியில் ஒரு எலிக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஃபங்க்ஷன் நல்லா ஆப்ரேட் ஆகாத மாதிரி தடுத்துட்டு அவங்க அந்த எலியை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த எலிக்கு பார்த்திங்கன்னா அதோட ஸ்கின்னில் குயிக்காக இந்த ரிங்கிள்ஸ் சுருக்கம்லாம் சொல்கிறோம் இல்லையா, சுருக்கங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, முடி உதிர்தலும் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மைட்டோகாண்ட்ரியா ஃபங்க்ஷனை ப்ராப்பராக அந்த எலிக்கு ரெகுலேட் பண்ணோன்னு என்னாச்சு அப்படின்னா திரும்ப அந்த ஸ்கின்னில் சுருக்கம்லாம் இருந்துச்சு இல்லையா, சுருக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு ஸ்மூத் ஸ்கின் ஆகும், ப்ளஸ் முடிகளும் வளர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னென்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒன்று செல்களை வந்து சீர்படுத்துகிறது. விச் மீன்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு இந்த சுருக்கங்கள் வராமல் தடுக்கிறதுல ஒரு முக்கிய வேலை வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கு இருக்குது. அப்போ குடல் கிருமிகளுக்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின்ஸில் சுருக்கங்கள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆத்தர் மீன் பண்ணுறாரு. அப்போ நம்ம அதிகமாக அந்த சுகர் கண்டென்ட்டெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த கெட்ட கிருமிகள் நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நல்ல கிருமிகளோட வளர்ச்சி கம்மியாகும், கெட்ட கிருமிகளோட வளர்ச்சி வந்து அதிகமாகவும் இருக்கும். அப்போ அந்த கெட்ட கிருமிகள் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கம்யூனிகேஷன் குடல் கிருமிகளுக்கும் அந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற 2 பேத்துக்கும் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிகேஷன் ஐஜாக் பண்ணி விட்டுரும். கம்யூனிகேஷன் ஐஜாக் பண்ணிச்சுன்னா அந்த எலிக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சோ அதை மாதிரியான ப்ராப்ளங்கள் இந்த குடல் கிருமிகள் கெட்ட கிருமிகள் அதிகமாக வளர்கிறதுனால வரும். அப்போ கெட்ட பொருளான இந்த ஜங்க் ஃபுட்டு, ஸ்வீட்டு, இந்த ஃபேட் ஐட்டம்ஸ்லாம் குறைச்சிக்கிட்டோம்னா இப்போ கெட்ட பாக்டீரியாஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நல்ல பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கு எந்த மாதிரி பொருட்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது நான் ஒரு லிஸ்ட்டு பின்னாடி தரேன். அதுக்கு முன்னாடி இந்த 105 வயசு வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எடுத்துக்கூடிய ஒரு 2 முக்கியமான பொருள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, இன்னொன்று வந்து சேப்பக்கிழங்கு. இந்த சேப்பக்கிழங்கும் சக்கரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு அமிலம் இவங்களை வந்து நல்ல இளமையாக வச்சுருக்கிறதுக்கும் நீண்ட நாள் வாழ்கிறதுக்குமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. விச் மீன்ஸ் அந்த 105 வயசு வாழ்ந்தவங்களுடைய உணவுத்தில் இந்த சேப்பக்கிழங்கும் சக்கரவள்ளி கிழங்கும் அதிகமாக இருந்திருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ குடற்கிருமிகளுக்கு எதெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக் அதிகமாக எடுத்தோம்னா நல்ல கிருமிகளும் சேர்த்து அழிச்சிடும். சரி, நம்ம ஆன்டிபயோட்டிக் மாத்திரையை எடுத்துக்காமல் இருக்கோம், அப்போ வந்து கண்ட்ரோல் ஆயிருமா அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வளர்க்கப்பட்ட ஆடு, கோழி, மாடு, மற்ற இறைச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, மேலும் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வளர்க்கப்பட்ட மாடுகள்லேருந்தோ ஆடுகள்லேருந்தோ எடுக்கக்கூடிய பால் மற்றும் பால் பொருட்களும் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஆன்டிபயோட்டிக்கோட எஃபெக்ட் வந்து உள்ளே போகும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. அப்போது இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வளர்க்கப்பட்ட விலங்குகளோட மீட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் இதே மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம வயிற்றுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்கிறார். 2வது பாயிண்ட்டு சுகர் ரொம்ப 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 வயிற்றுக்கு இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளுக்கு பிடிச்ச உணவு. நம்ம எப்போல்லாம் அதிகமாக சுகரு, ஸ்வீட்ஸு இல்லை இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துக்கிறோமோ கெட்ட கிருமிகள் பல மடங்கு மல்டிப்ளை ஆகி பெருகிக்கிட்டே இருக்கும். பட் நல்ல கிருமிகள் வந்து அதை சாப்பிட முடியாமல் அப்படியே செத்துக்கிட்டே இருக்கும். அப்போ கெட்ட கிருமியோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா குடலில் கேடு இருக்குதுன்னு அர்த்தம். குடலில் கேடு இருக்குதுனாவே மற்ற இடங்களுக்கு போகக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து ஹைஜாக் ஆகிரும். 3வது ஸ்கின்னில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப் ஆகட்டும், சானிடைசர் ஆகட்டும், அது நம்ம ஸ்கின்னில் அப்சர்வ் பண்ணுற மூலியமாகவும் இந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மிட்டோகாண்ட்ரியாவுக்கும் குடற்கிருமிகளுக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸில் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். 4வது குடலோட பார்டர்.
இந்த குடலோட பார்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரத்தத்துலையும் இல்லை மற்ற ஆர்கன்ஸ்லையும் குடல் வழியாக ஃபில்டர் ஆகி போகாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பொருட்கள். இது அதிகமாக எடுத்துக்கும் போதும் நமக்கு பாதிப்பு வரும். பொட்டேட்டோ, டொமேட்டோ, பீன்ஸு, பீனட்டு இதையெல்லாம் வந்து இந்த லெக்டின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து அதிகமாக இருக்குது. பட் அப்கோர்ஸ் இதை குக் பண்ணி 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த லெக்டின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டான்ஸோட எஃபெக்ட் வந்து குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. 5வது அனிமல் ப்ரோட்டீன். இந்த அனிமல் ப்ரோட்டீன் வந்து நம்மளுடைய மசில் க்ரோத்துக்கும் பாடியை நல்லா பில்ட் பண்ணுறதுக்கும் தேவையான ஒரு முக்கியமான பொருள். ஆனால் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு ஸ்டடியில் இந்த அனிமல் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தவங்களும் அனிமல் ப்ரோட்டீன் எடுக்காதவங்களையும் லிஸ்ட் பண்ணி அவங்க எவ்வளோ நாள் வாழ்ந்துருக்காங்கன்னு ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அனிமல் ப்ரோட்டீன் கம்மியாக எடுத்தவங்களும் இல்லை எடுக்காமல் விட்டவங்களும் அனிமல் ப்ரோட்டீன் அதிகமாக உட்கொண்டவங்களோட அதிக நாள் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே ஒன்று சொல்லுது. அதே மாதிரி மீட் அதிகமாக சாப்பிட்றோம் இல்லையா, இந்த மீட் மூலிமா அனிமல் ப்ரோட்டீன் மூலிமா வரக்கூடிய அல்சைமர் which மீன்ஸ் வயசானால் நடக்கக்கூடிய இந்த மறதிகள், திங்கிங் ப்ராப்ளம், இது எல்லாமே அதிகமாக மீட் உட்கொண்டவங்களுக்கு இருக்கிறதாகவும் மீட் சாப்பிடாதவங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஆத்தர் மீன் பண்ணுறார். which மீன்ஸ் அனிமல் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆயில் குறையலாம், கூடவே இந்த அல்சைமர் வயசானால் நடக்கக்கூடிய இந்த ஞாபக மறதிகள், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் ஆத்தர் மீன் பண்ணுறார். அந்த காலத்தில் நம்ம சீசனுக்கு சீசன் வந்து ஃபுட்டு வேறு மாதிரி சாப்பிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வேட்டையாடி சம்மர் சீசன், ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொன்னோம்னா அதிகமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியெல்லாம் ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த வின்டர் சீசனில் உணவுகள் கம்மியாக கிடைக்குது இல்லை உணவுகள் கிடைக்காம போகுது அப்படின்னா இந்த சேர்த்து வைக்கப்பட்ட இந்த ஃபேட் எல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக மாறும். இப்போது நம்ம கரடியை பற்றி சொல்லுவோம் இல்லையா, கரடி பார்த்திங்கன்னா அந்த சம்மர் ஸ்ப்ரிங்லாம் நிறையா சாப்பிட்டு வின்டரில் போய் படுத்து தூங்கிடும். அதுக்கான எனர்ஜி அது சாப்பிட்டு சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஃபேட்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது இதே மாதிரி தான் மனிதனும் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கான். which மீன்ஸ் எப்போல்லாம் நமக்கு அதிகமாக உணவு கிடைக்குதோ அந்த பீரியடை க்ரௌத் சைக்கிள்னு சொல்கிறோம். உணவு கிடைக்காம பட்டினியாக இருக்கிற காலத்தை வந்து ரெக்ரெஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த க்ரௌத் சைக்கிள் அப்போது IGF இன்சுலின் க்ரௌத் ஃபேக்டர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்சுலின் அதிகமாக இருக்கும். அப்கோர்ஸ் இந்த IGF-1ன்றது உடம்புக்கு தேவையான ஒன்று. which மீன்ஸ் நம்ம சின்ன வயசில் வளர்கிறதுக்கும் மசில் பில்ட் பண்ணுறதுக்கும் எலும்புகள் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் இந்த IGF-1ங்கிறது தேவையான ஒன்று. அதே சமயம் இந்த IGF-1 வந்து அளவுக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு ஏஜிங்கில் which மீன்ஸ் வயசாகிறது சீக்கிரம் குயிக் பண்ணி விட்டுரும் அப்படின்னு மாற்ற சொல்கிறார். அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி க்ரௌத் சைக்கிள் அப்படின்னா ஒரு பீரியட் இருக்கும். ரெக்ரெஷன் which மீன்ஸ் உணவு கம்மியாகவும் இல்லை கலோரி ரெஸ்ட்ரிக்டாகவும் கிடைக்கக்கூடிய டைம் வந்து ஒரு டைமில் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 365 நாளுமே நமக்கு க்ரௌத் சைக்கிள் தான். நம்ம எப்போ வேணாலும் ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் மீட் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் எல்லா விதமான எனர்ஜிகளும் ஃபேட் கண்டென்ட்டும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த 365 நாளுமே நம்ம உடம்பு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா இது க்ரௌத் சைக்கிள் தான். அப்போ நீ IGF-1 ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புக்கு வந்து சொல்லி கொடுத்துறோம். அப்போ 325 நாளும் இந்த IGF-1 வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஏஜிங் வயசாகிறது வந்து குயிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் மீன் பண்ணுறார். இதனால தான் நம்ம ஆளுங்க அந்த காலத்துலலாம் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறது இல்லை மார்கழி மாதம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு சொல்லி ஈவன் எல்லா ரிலீஜியஸுமே ஒரு பீரியடில் வந்து ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்க வச்சிருக்க காரணமே இந்த IGF-1 வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான். பட் இப்போ இந்த இருக்கிற 365 நாள் க்ரோத் ஃபேக்டரில் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. வீட்டில் தான் சமைக்கக்கூடாதுன்னா நம்ம வெளியில் போய் 2 பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். பட் காரணம் என்னென்னா இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால் அவங்க அந்த காலத்துலேயே அறிஞ்சு தான் நமக்கு வந்து இந்த பீரியடில் நீங்கள் கொஞ்சம் வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுங்க, நான்வெஜ்ஜெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது காரணம் இதுவாகவும் இருக்கலாம். ஏன் இந்த IGF-1க்கும் நம்ம நான்வெஜ்ஜு சொல்கிறோம் அப்படின்னா இந்த அனிமல் ப்ரோட்டீன் அனிமல் கண்டென்ட்ஸ்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் இல்லையா, இதில் தான் வந்து அதிகமான IGF வந்து இருக்குது. அப்போ அனிமல் ப்ரோட்டீன் வந்து நம்ம குறைச்சோன்னா இந்த IGF லெவல் வந்து குறையும். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்லேயும் நம்ம வந்து நான்வெஜ்ஜை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. இது ஒரு ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எலிக்கு இந்த IGF-1 லெவலை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் 40% நார்மலாக வாழ்கிற ஆயிலை விட 40% அந்த எலிக்கு வந்து ஆயில் வந்து அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த IGF-1 வந்து ஹியூமன் மில்க் தாய்ப்பால்களில் வந்து கம்மியாகவும் மாட்டோட பாலில் வந்து இந்த IGF-1 லெவல் வந்து அதிகமாகவும் இருக்குது. ஏன்னா கண்டுக்குட்டி வேகமாக வளர்கிறதுக்கும் அதை மசில் பில்ட் பண்ணுறதுக்கும் அதோட சைஸை பெருசு பண்ணுறதுக்கும் இந்த IGF-1 தேவை. ஆனால் மனிதனுக்கு இந்த வளர்ச்சிங்கிறது கம்மியாக தான் நடக்கும். ஏன்னா பிறக்கும்போது சின்ன குழந்தையாக இருக்கும், ஒரு கண்ணுக்குட்டிங்கிறது பெருசாக இருக்கும். அப்போ அதோட வளர்ச்சிக்கும் ஸ்டாமினாவுக்கும் தேவைக்கூடிய IGF-1 லெவல் அதிகமாக மாட்டோட பாலில் இருக்கும். மனிதர்களுடைய பால்களில் வந்து இந்த IGF-1 கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கான க்ரௌத்துக்கு தான் அது வந்து அடங்கியிருக்கும். அப்போ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம மனிதனோட பால்களை தவிர மீது எந்த விதமான பால்களும் நம்ம குடிக்காமல் இருக்கிறதே நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் மீன் பண்ணுறாரு. அடுத்தது குடல் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட்டும் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். ஒரு ஸ்டடியில் 81,000 பேர்த்த ஸ்டடி பண்ணதில் கண்டினியூஸாக 5 to 9 years அவங்கள ஃபாலோ பண்ணதில்
அதிகமான அனிமல் புரோட்டீன் எடுத்தவங்களுக்கு 1.5 டைம்ஸ் அதிகமான ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததாகவும், அது எடுக்காதவங்களுக்கு கம்மியான ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததாகவும் ஆத்தர் வந்து மீன் பண்ணுறார். விச் மீன்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான அதிகப்படியான சுகர் ஆகட்டும், இல்லை ப்ரோட்டீன் ஆகட்டும், அப்போதைக்கு மசில் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி மசிலுக்கு இம்மீடியட்டாக தேவை இருந்துச்சுன்னா அது வந்து அங்கே அனுப்பிச்சி விடும். இல்லை அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஃபேட்டாக மாற்றி நம்மளுடைய லிவரில் போய் சேமித்து வைக்கும். அப்போ லிவரில் சேமிக்கப்பட்ட ஃபேட்டை வந்து இப்போ ஒரு எல்டிஎல் அப்படின்றது ஒரு ஸ்மால் வேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த வேனில் கொழுப்பெல்லாம் ஏற்றிட்டு கொண்டு போய் தேவையான இடங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுட்டு வந்துடும். அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வழியில் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த ரத்த குழாய்களில் ஏதாவது வேலைகள் சரி பண்ணிகிட்டு இருக்குது, இல்லை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குதுன்னா இந்த ஃபேட்டோட வேன் இருக்கு இல்லையா, இது அதிகப்படியாக எடுத்துகிட்டு போகும். ஏன் அப்படின்னா நம்ம அதிகப்படியாக சுகர் சாப்பிட்றோம், ஸ்டார்ச் எல்லாம் எடுத்துக்கிறோம், பட் எந்த வேலையும் செய்யலை, மசிலுக்கு தேவையான எனர்ஜி போகலை அப்போதைக்கு அப்படின்னா இது எல்லாமே அதிகப்படியான ஃபேட்டாக மாறிடும். அப்போ அதிகப்படியான ஃபேட்டாக இருந்துச்சுன்னா அந்த வேனில் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஃபேட் என்ன ஆகும்னா, போகிற வழியில் காற்றுல எப்படி ஒரு பில்லோ பறந்து போய் ரோட்டில் விழுந்தது அந்த மாதிரி இந்த ஃபேட்டு பறந்து போய் ரத்த குழாயில் விழுந்துடும். எஸ்பெஷலி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் எப்போ வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கை க்ரியேட் பண்ணி அதை ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கு, இல்லை ஃபைட் பண்ணிகிட்டு இருக்குதுங்கன்னா அந்த சண்டைக்கு இடையில் எப்போ மாட்டுதோ அப்போல்லாம் இந்த ஃபேட் வந்து அதிகமாக சிதறி போயிடும். விச் மீன்ஸ் நார்மலாக பிளாக்ஸ் வந்து எப்படி அதிகமாக வருது அப்படிங்கிறது ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கொழுப்பு டைரெக்டாக வர்றது கிடையாது, கொழுப்பு அதிகப்படியான கொழுப்புனாலும் டைரெக்டாக வர்றது கிடையாது. இந்த கொழுப்பை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போகிற வழியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆன்டிபயோட்டிக் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது இல்லையா, அதில் மாட்டும் போது சிதறக்கூடிய சில ஃபேட்டு தான் ரத்த குழாய்களில் பிளாக்குக்கு முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு. அப்போ நம்ம எக்ஸசைஸ் ஆரோக்கியமாக பண்ணுறோம், நம்ம மசிலுக்கு எனர்ஜி இமீடியட்டாக தேவைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அதிகப்படியான சுகர் ஆகட்டும், அதிகப்படியான ப்ரோட்டீன் ஆகட்டும் அங்கங்கே போயிடும். விச் மீன்ஸ் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகாமல் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியாக மாறி போகிறதுனால இந்த ஃபேட் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகாது. அதிகமாக ஸ்டோர் ஆகலைன்னா அந்த வேனில் லோடு ஏற்றிட்டு மற்ற பாட்டுக்கெலாம் போகுது இல்லையா, அப்போ வந்து லோடு கரெக்டாக இருக்கும். பிரச்சனையில் மாட்டினாலும் சிதறாமல் பிளாக் ஆக்காமல் இந்த வேனை கொண்டு போயிட்டு கொண்டாந்து சேர்த்துரும் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட முக்கிய பாயிண்ட். மேலும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளுக்கு ரொம்ப பிடிக்குமா. நம்ம எப்போல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்பை புதுப்பிச்சுட்டு இருக்கோமோ அதே சமயத்தில் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளும் அதோட இடத்த அதை வந்து சீர் செஞ்சு புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கும். கூடவே யோகா, மெடிடேஷன் இது ரெண்டு பண்ணாலுமே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய டாக்டர்ஸ் ஆத்தர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய குடல் வந்து 2வது மூளை அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அவர் கட் இஸ் செகண்ட் பிரைன். பட் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம கட் விச் மீன்ஸ் குடல் தான் முதல் மூளையே அப்படின்றார். நம்மளோட ஒரிஜினல் மூளை வந்து 2வது மூளை தான் அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னென்னா, மூளையிலும் மற்ற பாட்டுகளுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனை விட குடலுக்கும் மூளைக்கும் வந்து கம்யூனிகேஷன் வந்து 9 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குதாமா. விச் மீன்ஸ் மூளையிலேருந்து குடலுக்கு வர கம்யூனிகேஷன் விட குடல்லேருந்து மூளைக்கு போகிற கம்யூனிகேஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆத்தர் மீன் பண்ணுறார். அப்போ முதல் மூளையே உங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடல் தானே தவிர உங்களுடைய ஒரிஜினல் மூளை கிடையாதுன்னு சொல்லி இந்த டாக்டரும் ஆத்தரும் மீன் பண்ணுறார். அப்போ குடல் கிருமிகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அப்போ வயசான காலத்தில் என்ன ஆகும்னா, நம்மளுடைய திங்கிங்கு, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸு, இல்லை இந்த மறதிகள் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் நல்லா இருந்துச்சுன்னா வயிற்றுக்கும் மூளைக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனால் இந்த வயசான வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் வயசான காலத்துலேயே நம்மளால் இளமையாக எப்படி திங்க் பண்ணோம், எப்படி ஆக்டிவாக இருந்தோமோ பிரெயின் ஃபேஸ்ட் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். கூடவே மைலின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டான்ஸ் நம்ம நியூரான்ஸை சுற்றி இந்த மைலின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து படிச்சிருக்கும். இதுதான் மூளையிலேருந்து மற்ற பாகங்களுக்கெல்லாம் வரக்கூடிய சிக்னல்ஸை ஸ்ட்ராங்காக லீக் ஆகாமல் கொடுக்கும். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ டேலண்ட் கோட்லேயே பேசியிருக்கோம். ஸோ இது ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் வந்து ஹெல்ப் பண்ணுதான். அப்போது அது ஹெல்ப் பண்ணுறதுனால என்ன ஆகுது, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்கும் வயசானாலுமே. அடுத்தது நல்ல தூக்கம். நம்ம நல்லா தூங்கினோம்னாவே மூளையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து க்ளீன் பண்ணிடுமாமா. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சாப்பிட்றதுக்கும், ஏன்னா அங்கேயும் குடல் தான் வருது, சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் கிட்டத்தட்ட 4 to 6 மணி நேரம் கேப் இருந்துச்சு அப்படின்னா ஜீரணம் பண்ணதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது ரத்தங்கள் எல்லாம் மூளைக்கு போய் மூளையில் இருக்கிற கழிவுகளை வந்து க்ளீன் பண்ணுமா. சாப்பிட்ட உடனே படுத்தோன்னா ரத்தம் பூரா வந்து நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரணத்துக்கு போயிடும். அப்போ மூளையில் நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது அந்த கழிவுகளை க்ளீன் பண்ணுற வேலையை விட்டுட்டு வயிற்றில் இருக்கிற அந்த உணவுகளை ஜீரணம் பண்ணுற வேலையை அதிகமாக பிளட் எடுத்துக்கிறதுனால இந்த டீடாக்சிங் மூளை கழிவுகளை வந்து நீக்க முடியாமல் தவிக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். ஸோ ஆல்டுவது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோன்னா குடல் ஹாப்பியாக இருந்தால் நம்ம ஸ்கின்ஸு செல்ஸில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா நல்லா ஹாப்பியாக இருக்கும். அப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியா ஹாப்பியாக இருக்குன்னா செல்கள் வந்து நல்லா இளமையாக இருக்கும். இன்னொன்று, குடல் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சுன்னா ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். இன்னொன்று, குடல் உள்ள கிருமிகள் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னா பிரெயின் ஃபங்க்ஷனும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்போது ஸ்கின் பளபளப்பாக இருக்கும், பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், கூடவே ஹார்ட்டும் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு மனிதனால் நீண்ட நாள் ஆரோக்கியமாக ஏஜிங் வயசாகாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். ஸோ நம்ம நீண்ட நாள் இளமையாக வாழ்கிறதுக்கு என்ன விதமான உணவுப் பொருட்களாக எடுத்துக்கணும்னு சொல்லி ஆத்தர் சொல்லும்போது ஒரு 2-3 பொருளை அடிக்கடி அவர் யூஸ் பண்ணியிருக்கார். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆலிவ் ஆயில். ஸோ ஆலிவ் ஆயிலில் பாலிஃபினால் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது.
இந்த பாலிஃபினால் வந்து நம்ம ஹெல்த்தியாகவும் அதிக நாள் உயிர் வாழ்றதுக்கும் இந்த லாங்கெவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆலிவ் ஆயிலில் இந்த பொருள் அதிகமாக இருக்குது. இது கூடவே நீங்கள் இன்னும் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் வேறு எந்தெந்த பொருள்களெல்லாம் இந்த பாலிஃபினால் அப்படின்ற ஒன்று அதிகமாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது ஒயின், ரெட் ஒயின் இருக்கு இல்லையா, இந்த ரெட் ஒயின்லேயும் இந்த பாலிஃபினால் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், ஆலிவ் ஆயில் சாப்பிடுங்க இதயத்துக்கு நல்லது, ஒயின் குடிங்க, ரெட் ஒயின் குடிங்க இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். பட் இந்த ஆலிவ் ஆயிலும் ரெட் ஒயினும் டேரெக்டாக இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது. நம்ம குடிக்கிறதுனால நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால, இதயத்துக்கு இந்த குழக்கிருமிகள் கனெக்ஷன் இருக்கிறதுனால இதய நோய்கள் வராமல் தடுக்கலாம். இது ரெண்டையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது ஆன்டிபயோட்டிக் முடிஞ்ச அளவு எடுத்துக்காமல் இருக்கணும். இல்லை ரொம்ப ரேர் கேஸ்னால் கம்மியான அளவில் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம குடற்கிருமிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். கூடவே காளான், சேப்பக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அது கூடவே நட்ஸில் பார்த்திங்கன்னா பிஸ்தா, வால்நட் இது ரெண்டுக்கும் முக்கிய இம்பார்ட்டன்ட். பாதாமை தாண்டி இந்த ரெண்டுக்குமே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆத்தர் கொடுக்குறாரு. அஃப்கோர்ஸ் பாதாமும் நம்ம எடுத்துக்கலாம். எந்தெந்த ஃபுட்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக சுகர் ஐட்டம்ஸ், மெயினாக சுகர் ஐட்டம் தான் ஆத்தர் சொல்கிறாரு. அது போக மீட்டு, அதுக்கப்புறம் அனிமல் ப்ரோட்டீன்ஸ், பால் சார்ந்த பொருட்கள், இது மூணையுமே அவாய்ட் பண்ண சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. கூடவே மேங்கோஸ் அண்டு கிரேப்ஸ் இதுவும் வந்து முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். இது கூட ஒர்க் அவுட், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதாகட்டும், யோகா பண்ணுறதாகட்டும், மெடிடேஷன் பண்ணுறதாகட்டும், இது மூணு கூட சேர்ந்து நல்ல தூக்கம், இது எல்லாம் சேர்ந்து நம்ம குடல் கிருமிகளை நல்லா ஹெல்த்தியாகவும் இன்னும் சிறப்பாக வச்சுருக்கும். அப்படி சிறப்பாக இருந்துச்சுனாவே நம்ம இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறார். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைனா ஃபாஸ்டிங். நம்ம விரதம் இருக்கிறது நம்ம குடல் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்கள்ஸை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போல்லாம் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறோமோ இல்லை கலோரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம குடலில் ஸ்டெம் செல்கள்ஸ் வந்து நம்ம குடலோட லைன்ஸு, குடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையும் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், விச் மீன்ஸ் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். வயசாக இந்த ஸ்டெம் செல்ஸோட வேலைகள் வந்து கொஞ்சம் குறையும். அப்போ இதை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறதும் இல்லை கலோரி கம்மியாக சாப்பிட்றதும் இந்த ஸ்டெம் செல்ஸை மீண்டும் ஆக்டிவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா. முடிஞ்சால் ஒரு நைட் வாரத்தில் சாப்பிடாமல் தூங்கினாவே இன்னும் பெட்டராக இருக்கும். முடியலன்னா அட்லீஸ்ட் மந்த்லி 2-3 ஆகுது நம்ம ஒரு நைட்டை வந்து ஃபுட்டு இல்லாமல் ஸ்கிப் பண்ணிக்கிறது இன்னும் அதிகமான பெனிஃபிட்டை கொடுக்கும்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். அப்போது இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட நாள் உயிர் வாழ்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் வேறு எங்கேயுமே இல்லை, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குடலில் தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த லாங்கெவிட்டி பேரடாக்ஸ் வந்து நமக்கு டிஃபைன் பண்ணுது.